புதுச்சேரியில் பாஜக தலைமை அலுவலகம் மீது காங்கிரஸ் கட்சியினர் கற்களை வீசி தாக்கியதால் பாஜகவினரும் பதில் தாக்குதல் நடத்தினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், இந்த தாக்குதல்களுக்கு என்ன காரணம்? ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டத்துடன் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் நேற்று மாலை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது ராகுல் காந்தியின் உருவமை எரித்து அவர்கள் போராட்டத்தை வலுப்படுத்தினார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஆட்கள் இருந்தும் யாரும் வெளியே வந்து தடுக்கவில்லை. அதே நேரத்தில் போலீசாருக்கும் இந்த தகவல் தெரியாது. இந்த நிலையில் தான் காங்கிரசார் ஒட்டுமொத்தமாக திரண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வந்தனர். எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கு முன்பு அவர்கள் காங்கிரஸ் கொடியுடன் கூடினார்கள். இத்தகவல் அறிந்து போலீசார் அங்கு வந்து இருபுறமும் தடுப்புகளை வைத்து தடுத்தனர். இருப்பினும் காங்கிரசார் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியும் பிரதமருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார். இந்த நிலையில் கட்சி அலுவலகத்தில் இருந்த பாஜகவினர் வெளியே ஓடி வந்து கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தனார்கள். அவர்கள் இங்கிருந்து காங்கிரஸ் தரப்பில் இருந்து கற்கள் மற்றும் காலணிகளை வீச, அதே போல் பாரதிய ஜனதா கட்சி அங்கிருந்த கற்களையும் காலணிகளையும் வீசினார்கள். இதனால் இருதரப்பு கடுமையான மோதல் நடைபெற்றது. இருதரப்பிலும் ஏராளமானவர் தலையில் காயமடைந்து கையில் காயமடைந்து ஓட தொடங்கினார்கள். பாதுகாப்பு பணியில் இருந்த காவல் கண்காணிப்பாளர் வம்சர் ரெட்டி மீதும் தாக்குதல் நடந்தது. ஒரு சில காவலர்களுக்கும் தாக்குதல் நடந்தது. ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியினர் பிரதமர் மோடியின் உருவமை எரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா உருட்டுக்கட்டைகளை எடுத்து வந்து அடிக்க வந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினரும் சமாதானப்படுத்தினார்கள். இருப்பினும் காங்கிரசாரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் கட்சி அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள். காங்கிரசார் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. இருதரப்பு மோதனால் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டது. குடியிருப்புகளும் அலுவலகமும் இந்த பகுதியில் ஏராளமானோர் பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டனர். அபிநயா, பாஜக காங்கிரஸ் இடையே ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்.